மாந்திரிகம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கேரளா தான். நம்மள பல பேர் மாந்திரிக பூஜை குட்டிச்சத்தனை வச்சு வழி பெறுனாலே பயப்படுறோம். ஆனா கேரளா பாலக்காட்டுல குட்டிச்சத்தனுக்கு பெரிய கோவில் கட்டி மாந்திரியத்துக்கு நிறைய பூஜைகள் பண்றாங்க. இங்க நடக்கிற மாந்திரிக பூஜையில கலந்துக்கிட்டு நீங்க குட்டிச்சத்தன் என்ன வேண்டி கேக்குறீங்களோ அது அப்படி நடக்கும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல வாரத்துல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மட்டுமே நடக்கிற 12 மணி பூஜைக்கு குறி சொல்லுவாங்க. நீங்க என்ன வேண்டி குட்டிச்சத்தன் கேக்குறீங்களோ அப்படி அருள் கொடுப்பாராம். அதுல இருந்து உங்களுக்கு பயங்கரமான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி பல பேருக்கு இங்க வந்து நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னு மறுபடியும் வந்து குட்டிச்சத்தன் தெய்வம் நினைச்சு வழி விட்டு கேரளா தமிழ்நாட்டில் உள்ள நிறைய ஆக்ட்ரஸ் பொலிட்டிஷியன் எல்லாமே இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு போன நிறைய பேருக்கு நல்லது மட்டுமே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கேரளாலேயே வசிய வைக்கிற மாதிரி எந்த கோயிலையும் கொடுக்க மாட்டாங்க, இங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பூஜை எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. குட்டிச்சாத்தனை நம்பி நீங்க வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. 600 வருடம் பழமையான கோவில் இது. அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலை சாத்திட்டு ரகசிய பூஜை நடத்துவாங்களா, அதில் பக்தர்கள் கண்மதியில்னு சொல்றாங்க. தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இந்த கோவில் பாலக்காடுல ஒட்டப்பாலம்ல தான் இருக்கு. இந்த கோவிலோட நேம் காளியார் மடம் ஸ்ரீ விஷ்ணுமய டெம்பிள். இந்த கோவிலோட அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மாந்திரிகம்ன்றது கெட்டது பண்றதுக்கு மட்டும் இல்ல, நல்லது பண்றதுக்கும் தான்.